ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம பால் காய்ச்சி எடுத்து வச்சது பாருங்க. பால் ஏடும் மேலே பாருங்க அப்படியே வந்திருக்கு. இது நாட்டு பசும்பால். அது பார்த்தீங்கன்னா ஏடும் பார்த்தீங்கன்னா உங்கள் மஞ்சள் கலரில் தான் அப்படியே ஃபார்ம் ஆகும். இப்போ பால் வந்து காஞ்சிருச்சான்னு ஆறிடுச்சான்னு பார்த்துக்கலாம். விரல் விட்டே பார்த்துக்கோங்க, நல்லா கையில் கழுவிட்டு. ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போ நம்ம தயிர் போடுறது தான் காட்டுறோம். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கப் தயிர் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, உரம் ஊற்றுறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் மேலேயே ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இப்படி கட்டி மாதிரி இருக்கும் தயிர் போட்டோன்னே. பால் தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால நல்லா இப்படி கலந்து தயிர் வந்து இப்படி கலந்து விட்டுட்டோம்னா நல்ல ஈவனாக உங்களுக்கு அந்த தயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலில் மிக்ஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து துவஞ்சி வரும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த டிப்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுக்கலாம். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். இப்படி மூடி டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் மேடையில் வச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங்கு நம்ம பார்ப்போம் எப்படி தயிர் துவஞ்சி வந்திருக்குன்றத. நான் ஏற்கனவே தயிர் எப்படி போடுன்ற வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான், ஹோம் ப்ராடக்ட் அப்ளைன்ஸ்ன்ட்டு கிச்சனுக்கு நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கின வீடியோ தான் நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்க. நம்ம ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலில் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். எப்பவுமே புதுசாக ஒரு பாக்ஸோ எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இப்படி துண்டு வச்சு நல்லா தொடச்சிருங்க. க்ளீனாக தொடச்சிட்டு இந்த மூடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றே இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நான் காட்டிட்டேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். இதுலேயும் பாருங்கள், தண்ணி போட்டு நல்லா தொடச்சிருங்க. எல்லாம் நல்லா ஏர் டைட்டர் இதுதான், உங்களுக்கு டைட்டாக இருக்கும். உள்ளே போடுற பொருள் இன்றைக்கி வந்து ஒரு இதுதான் ப்ரிப்ரேஷனாக. நைட்டே நம்ம வந்து கீரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போடுறதுக்கு தான் நான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஏர்டைட் பாக்ஸை எப்போயுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிருங்க. தண்ணி இல்லாமல் தொடச்சிருங்க. அப்போ தான் வைக்கிற பொருள் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏர்டைட் பாக்ஸில் நம்ம என்ன போடுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நைட்டே டைம் இருக்கும்போது நம்ம கிடைக்கிற டைமெல்லாம் நம்ம வந்து டைம் சேவிங் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா அலசி ஆஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல் நியூட்ரிஷனாக இருக்கும். நைட்டே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர்டைட்டர் பாக்ஸ் தான், அதனால தான் இதை காட்டுறேன். நம்ம கீரையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும்போதே 2-3 வகை கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு ஆஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த கீரை சேருமோ அதை மட்டும் போட்டு வச்சுட்டு, இது வந்து ஏர் டைட்டாக இருக்கிறனால இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து கேஸ் கட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து குக்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி கேஸ் கட் இருக்கும். அந்த கேஸ் கட் எதுன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போகவே போகாது. இப்படி லாக் பண்ணிக்கலாம். 2 சைடு லாக் சிஸ்டம்க்கு பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீரை வந்து கெடவே கிடாது. ஃபுல் நியூட்ரிஷனாக அதே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நைட்டு தான் நம்ம வந்து முதல் நாள் நைட்டே ஏதோ ஒரு கீரையை நம்ம ஆஞ்சி நல்லா கழுவி இப்படி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். மார்னிங் வந்து நம்ம டைம் வந்து இருக்குமோ தெரியாது. அதனால் நைட்டே நம்ம ப்ரிப்ரேஷனாக இப்படி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீரை வந்து நைட்டே ஆஞ்சி எடுத்து வச்சதையும் உரம் ஊற்றுறதையும் தான் காட்டியிருக்கோம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து நம்ம வந்து கீரையெல்லாம் எடுத்து வச்சு தட்டைப்பயிர் ஊற வச்சுருக்கேன். அதில் நான் ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே மார்னிங் எழுந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. எப்பவுமே எம்ஸ்டிக் ஸ்டமக்கில் வந்து தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ வாங்க நம்ம கண்டினியூ வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாயில் எக் ஒரு குக்கரில் சீக்கிரம் வேலை முடியும். எப்பவுமே எக்குக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ராக் சால்ட்டு, அதாவது கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் போட்டு நீங்கள் செய்யும் போது
உங்களுக்கு ஈஸியாக தோல் உரியத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னு பார்க்கலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டி, இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அஞ்சரை பெட்டி, என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சாச்சு, கீரை வாங்கி நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சொரக்காய் போட்டு தான் நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு தக்காளி, வெங்காயம், ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள், அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் செய்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஊற்றின தயிர் பாக்ஸில் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து ஜாக்கி பாய்க்கு எக்ஸ்ட்ரா பாலை எடுத்து ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அளவு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஏலக்காய் வெஞ்சி தட்டியிருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். டீ போடுறதுக்கு எப்பவுமே நம்ம இப்படி தான் டீ போடுவோம். அதுக்கப்புறம் டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்டாச்சு. ஹாய், ஹலோ எவ்ரிபடி, வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டீ டிகாஷன் போட்டுட்டு நல்லா பாலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்க. ஹை ஃப்ளேமில் நல்லா 2 ட்ரிப் கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது இப்படி எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு திருப்பி ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா பொங்கி வரட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 or 4 minutes நம்ம வைக்கும் போது அந்த டிகாஷனாக நல்லா இறங்கி, ஏலக்காய் இஞ்சினுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி, டீ பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டீ கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். பார்க்கலாம். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், முட்டை வச்சுட்டா ஒரே ஒரு விசில் வச்சுடுங்க. எடுத்திங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியில் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட பாருங்கள், பொங்கி வரும்போது பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டீ டிகாஷன் எல்லாமே உங்களுக்கு ஏலக்காய் இஞ்சியில் அந்த எசன்ஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாடு குக்கரில் வச்சாச்சு. எப்பவுமே குக்கர் வைக்கும்போது நல்லா எல்லாம் மூடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கையில் நல்லா மூடி வந்து குக்கரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த நாவை வந்து அப்படி தெரிய விட்டுருலாம். அவ்வளோ குக்கர் வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பருப்பு வச்சுக்கலாம். தட்டைப்பயிர் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி தட்டைப்பயிர் போட்டு சுரக்காய் குழம்பு செய்ய போகிறோம். கண்டினியூ வீடியோ பாருங்கள். இப்போ டீக்கு வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். எப்பவுமே டீ வச்சு தான் சக்கரை போடுவோம். சக்கரைன்றது அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி எவ்வளோ கூடுதலோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ வந்து நல்லா வடிகட்டிட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டியெல்லாம் போட்டு நல்லா சிம்பிளே வச்சு நல்லா ஒரு 4 or 5 minutes நல்லா டீ வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா ஆற்றி குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடியறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டர் குக்கரில் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி பாயில் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தோலே அட்டகாசமாக உறிஞ்சி பாருங்கள், தனித்தனியாக வந்துடும். இதை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதிலே தான் தட்டைப்பயிறு நம்ம வந்து பாருங்கள், தட்டைப்பயிறு ஊற வச்சுருக்கோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வேக வைக்க போகிறோம். கண்டினியூ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. தட்டைப்பயிறு வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதை வந்து ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ராக் சால்ட்டு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தட்டைப்பயிருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சிறிதளவு மஞ்சள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து குக்கர் வந்து மூடி போட்டு தட்டைப்பயிறு வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ்வில் விசில் போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு
5 லிட்டர் குக்கில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே 2 லிட்டர் குக்கில் தட்டைப்பயிறு பருப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூவாக. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. டீ ரெடி ஆகிடுச்சு. எப்படி எனர்ஜியாக இருக்கிறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு ரொம்ப எனர்ஜி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டீ குடிக்கிற டைம். ஓகே, இல்லைங்க குடிங்க. இப்போ வந்து கீரை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிறதுக்கு காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். உளுந்தும் சம அளவில் உளுந்தும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும், கடுகு பொரியட்டும். காஞ்சி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு கல்லுப்பு போட்டு. இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம். ஒரு 4 லிட்டருக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் போகும், சுத்தமாகும். வடிகட்டி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுகீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து பச்சை கலர்லேயே, அதாவது கீரனுடைய கலர்லேயே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்லேயே குக் ஆகட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா கீரை பார்த்தீங்கன்னா அது ஃபுல் நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது. இப்போ சாம்பார் சேர்க்குறோம். கடாய் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொரக்காய் தான் வந்து போட்டு சாம்பார் சேர்க்குறோம். சொரக்காவும் தட்டைப்பயிறு. அதுக்கு சொரக்காய் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்க வேண்டிய பொருட்கள் எடுத்து வச்சுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா ஒரு 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து இங்கே இருக்குது. இங்கே தக்காளி வந்து 1. ஆல்ரெடி வந்து நம்ம தட்டைப்பயிர்லேயே ஒரு தக்காளி போட்டிருக்கோம். பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய். கடுகு சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள், சத்தம் வருது. கடுகு வெடித்தா தான் நல்லா உங்களுக்கு குழம்பு மணமாக இருக்கும். இதில் வந்து வத்தல் இருக்குது. 2 வத்தல் முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு சம அளவு எடுத்து போட்டது நல்லா வந்து பொரியட்டும். இந்த சைடில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாம்பார் தான் சேர்க்குறோம், ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. நான் தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு சாம்பார் பொடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். காய் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு வேக வச்சுட்டு தட்டைப்பயிர் போட்டோம்னா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இல்லை நல்லா வதங்கணும்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஏன்னா மூடி போடும்போது உங்களுக்கு ஆவி வந்து வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் இருக்கிற நீர்க்குமிழியில் வரும்போது ஆவியிலே உங்களுக்கு தக்காளி பார்த்தா மேஷ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஜூசிட்டுருக்கு, நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிற சொரக்காய் போட்டுக்கலாம். சொரக்காய் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி உப்பு போட்டாச்சு, தேவைன்னா பத்தலைன்னா மட்டும் ஃபைனலாக நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ. ஏன்னா நம்ம வந்து தட்டைப்பயிறுக்கும் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு அளவு மட்டும், உப்பு கார அளவு மட்டும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ இது வந்து தண்ணி கை தான் சொரக்கான்றது. இதுலேயே இந்த தண்ணி விடும். நம்ம மூடி போட்டு 2 or 3 minutes நம்ம மூடி போட்டு ஸ்லோ குக்கில் குக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ மசால் போட்டு சொல்லுங்களா, அது கரைஞ்சிடக்கூடாது. இதில் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும். எந்த ஒரு பொருளும் கறியாமல் நல்லா ஆவியிலே வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கூடுதல் சுவையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் செய்யும்போது ஸ்டெப்பாக போங்க. எப்பயுமே அவசரமாக செய்யாதீங்க. ஸ்டெப்பாக செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 minutes வச்சு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிர் போட்டுக்கிங்களா, குக்கர் விசில் எடுத்துட்டு காய் அங்கே வந்துட்டுருக்கு. நம்ம வந்து இதில் ஒரு இது செய்ய போகிறோம். என்னென்னா தண்ணியெலாம் இருத்துட்டு இப்போ மேஷ் பண்ணும் போது நல்லா வந்து மசிக்கும் போது தண்ணி இருத்துருங்க. இந்த தண்ணியை வச்சு ரசம் செஞ்சுக்கலாம். தட்டைப்பயிர் ரசம் செம்ம சூப்பராக இருக்கும். அதில் தக்காளியெலாம் போட்டுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கடைஞ்சிக்கலாம். மத்தல் கடையும் நம்ம எப்பவுமே இடிக்கிற கல்லில் கடைஞ்சிக்கிறது. ஏன்னா அதை உட்காந்துட்டு செய்யணும் இல்லைங்களா, மத்தல் கடையிறது இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப வெரி ஷார்ட் டைம். அதனால் அப்படியே மேடையிலே வச்சு நம்ம மேஷ் கல்லில் அதுவும் வந்து உங்களுக்கு மேஷ் ஆகிடுச்சு. பாருங்க, தட்டை நல்லா மேஷ் ஆகிடும், வெந்திருக்கு. இதில் என்னென்ன போட்டுக்கோ, சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு, கொஞ்சம் சாம்பார் பொடி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு தண்ணி அளவாக ஊற்றி நல்லா பருப்பை வேக வச்சுட்டோம். அந்த தண்ணி எடுத்து அதில் ரசம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதை போட்டு நம்ம தட்டைப்பயிர் போட்டு நம்ம வந்து சுரக்காய் குழம்பு செய்கிறோம். இன்றைக்கி தட்டைப்பயிர் சுரக்காய் சாம்பார், குழம்பு இல்லை சாம்பார். நல்லா வெந்துருச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி. கட்டுறேன் மேஷ் பண்ணுறேன். கொஞ்சம் தட்டைப்பயிறு அப்போ தண்ணி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இந்த வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். அதில் கலந்து விட்டுக்கோங்க. இதை தாளிச்சிடலாம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டு சாம்பாருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்பார் ஆல்மோஸ்ட் காய் வெந்துருச்சுன்னா தட்டைப்பயிர் போட்டு எடுத்தோம்னா அருமையான தட்டைப்பயிர் சுரக்காய், அதாவது சுரக்காவும் தட்டைப்பயிர் போட்ட சாம்பார் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். கண்டினியூ பாருங்கள். தேங்க்யூ. சாம்பார் பொடி போட்டு காய் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இது என்ன தண்ணி காய் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு சுற்றியிலே எடுத்து விட்டுருங்க. எப்பவுமே சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அளவாக ஊற்றிப்போம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 minutes கழிச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் கொஞ்சம் வெந்துட்டோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிர் போட்டு இறக்கணும்னா அருமையான சுரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு ரெடி, சாம்பார் ரெடி. மூடி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது எதுக்கு, ரசம், தட்டைப்பயிர் ரசம் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் ரசம் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து ரசம் தாளித்து எடுத்தோம்னா தட்டைப்பயிர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது தட்டைப்பயிர் வந்து மேஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தட்டைப்பயிர் ரசம் தண்ணியில் வந்து ரசம் செய்யணும். ஈஸியாக செஞ்சுக்கலாம். 2 in 1. கடுகு போட்டு கடுகு ஊற்ற போடலாம். கடுகு தாளிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா வத்தல் 2 எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு சிம்பிளாக இருந்தாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்புக்கு வத்தல்லாம் போட்டாச்சு. இல்லை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டனுடைய பச்சை ஸ்மெல் போனோன்னா இப்போ நம்ம வந்து தட்டைப்பயிறு தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா, இதுலேயே தக்காளி, பூண்டு, ஆல்ரெடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாம்பார் தூள் போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1 போட்டுக்கலாம். தண்ணி வந்து தேவையானக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கோங்க. அவங்கவுங்க தேவைதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இது போதுமானது. இப்போ ஃபைனலாக பெருங்காயம் தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சாம்பார்லேயும் போடணும், ஃபைனலாக ரசத்துலையும் போடணும். போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இருக்கணும்னா
ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம குக்கரில் வேக வச்சாச்சு. அதனால ஒரே ஒரு கொதி வந்து இறக்கணும், முடிஞ்சு போச்சு. இது தட்டைப்பயிர் ரசம், தண்ணி ரசம். தட்டைப்பயிரில் வேக வச்சு தண்ணி எடுத்து அதிலே ரசம் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பாருங்க, சாம்பார் வெந்துட்டு இருக்கு, சொரக்காய் வெந்துட்டு இருக்கு. வெந்தோடனே இந்த மேஷ் பண்ணி வச்சிருக்க, நம்ம ஆல்ரெடி வந்து மத்து கரண்டியில் நல்லா போட்டு மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தட்டைப்பயிர் எடுத்து இதில் போட்டு ஃபைனலாக இருக்குதுன்னா அருமையான சொரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு சாம்பார் ரெடி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் தான் கட்ட போகிறோம், அதை நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம வீடியோவில் இன்னைக்கு வரப்போகுது. பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்னிங் எழுந்ததுலேருந்து நம்ம டிஃபன் கட்டி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வரலும் நான் எடுக்கிற வீடியோ என்னென்ன நம்ம வீட்டில் செஞ்சுருக்குன்றதை சிம்பிளாக காட்டிட்டேன். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட ரேவதி சரவணா சொல்லிச்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ தான் அதிலிருந்து விழுந்து வீடியோ ரேவதி சரவணன். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தட்டைப்பயிரை நம்ம மேட்ச் பண்ணி தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார்ன்றது அவங்களுக்கு தேவைக்கு எப்படி என்ன மாதிரி கன்சிஸ்டன்சின்றது, அதாவது உங்களுக்கு திக்கா வேணுமா இல்லை வந்து தண்ணி பதத்தில் வேணுமான்றது அவங்கவுங்க தேவைக்கு ஏதாவது தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அருமையான சொரக்காய் தட்டைப்பயிறு சாம்பார் நம்ம வீட்டில் இன்னைக்கு கம்மன் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஃபைனல் ஸ்டேஜை வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்பயே பெருங்காயத்தூள் கம்பல்சரி போடுங்க. எல்லா பருப்பு சாம்பார் பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சீங்கன்னா வயிறில் வாயு ஊதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. போதும், போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அருமையான சொரக்காய் தட்டைப்பயிறு சாம்பார் ரெடி. இங்கே பாருங்க, நம்மளுக்கு ரசமும் ரெடி. நல்லா கொதிச்சோன்னா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணோம்னா ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சமையல் வந்து சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சாச்சு. இதுமாதிரி டிஃபன் பாக்ஸ் கட்ட போகிறேன், அவ்வளோதான். சாப்பாடுலாம் ஆற வச்சுட்டு சாம்பார்லாம் ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டினா அருமையான சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சுன்றதை டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ஆற வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ். இப்படி அகலமான தட்டில் சாம்பார் ஊற்றிக்கலாம். ஃபேன் காற்று வெளியில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு. எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதை எடுத்து ட்ரை ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டே ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டுங்க. அடுத்தது ரசத்துக்கும் அதே மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி தட்டைப்பயிர் ரசம், தட்டைப்பயிர் சுரக்கப்பட்ட சாம்பார், சிறுகீரை பொரியல், இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. பாயில்டு எக்கு எல்லாமே பாருங்கள். ரசமும் ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் ஊற்றி இங்கே சாம்பார் ஆறிட்டு இருக்கு. சாப்பாடும் ஆல்ரெடி போட்டு ஆற வச்சா மீதி சாப்பாடு சுற்றியில எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி தோசை ஊற்றிட்டேன். அப்புறம் நைட்டு உர ஊற்றின தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. உங்களுக்கு நைட்டே உர ஊற்றினதை உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி நம்ம வீட்டில் தயிர்லாம் போட்டுன்றதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மார்னிங் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம காட்டியிருப்போம், என்னென்னலாம் செஞ்சுன்றதை. அது இன்றைக்கி லாங் வீடியோவில் நான் போட போகிறேன். அதை போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு எப்படி இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். உர ஊற்றின தயிர் எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. ரசம் வந்து தட்டைப்பயிர் ரசம், அதுக்கப்புறம் சாப்பாடு ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. தட்டைப்பயிரையும் சுரக்காய் போட்டு சாம்பார், சிறுகீரை பொரியல், மில்க் பாட்டில் எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மேங்கோ. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சமையல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என் வீடியோ ஷார்ட்ஸ்னு ரேவதி சரவணா சொல்லிச்சுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள் ஆகிட்டும். என்னுடைய லாங் வீடியோவில் இன்றைக்கி போய் பாருங்கள். என்னுடைய ஃபுல் வீடியோ, இந்த சமையல் செஞ்ச வீடியோவை இன்றைக்கி காட்டியிருப்பேன். அதை போய் பார்த்து எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.